டேபிள்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது வேர்டில் வந்து. அப்போ டேபிளை பொறுத்தவரை அது என்ன மெனுவில் இருக்கணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படிங்கிற ரிப்பன் மெனுவில் இருக்கும். அதில் வந்து டேபிள் கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து இன்சர்ட் டேபிளில் வந்து டிஃபால்ட்டாக உள்ள இந்த மெத்தட்லேயும் டேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்னா இந்த இருக்குல்ல இந்த இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிறது மூலமாகவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது ட்ரா டேபிள் மூலமாகவும் வரைஞ்சிக்கலாம். சரியா? 2007 வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 2013 லேட்டஸ்ட்டில் உள்ள ஸ்க்ரீன் வந்து இப்படி இருக்கும். டேபிளர் காலத்தை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கீழே இருக்குல்ல இதே மாதிரி ஒரு டேபிளர் காலத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த ஹெட்டிங் உள்ளதை ஃபஸ்ட்டு விட்டுறணும். அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா 1 2 3 இது ஒரு ரோ. சரிண்ணா? 2 3 4 5 5 ரோஸ் இருக்குது. காலம்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. அப்போ 5 ரோவில் 4 காலத்தில் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும், ஒரு டேபிள் காலம் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்சர்ட்டுக்கு போகிறோம். இன்சர்ட்டில் போய் டேபிளில் போய் இந்த முறையிலையும் பண்ணிக்கலாம். சரியா? வந்து இதில் இருக்குது கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் டேபிள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறோம் ஃபஸ்ட்டில். சரிதானே? அவங்க கிடைக்கணும். எத்தனை ரோஸ் எத்தனை காலத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 5 ரோ 4 காலத்தில் நம்மளுக்கு வந்து டேபிளர் காலம் கிடைக்கணும். அப்போ டேபிளர் காலத்துக்கு வந்து டேபிளில் போய் இதில் போயும் கொடுக்கலாம். சரியா? இதில் வந்து 1 2 3 4 காலம் 5 ரோ உடனே நம்ம எப்படி கொடுக்கணும், இந்த மெத்தட்லேயும் கொடுக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிறதுனா அக்யூரேட்டாக எத்தனை காலம் எத்தனை ரோன்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதில் போய் என்ன செய்றீங்க, நம்பர் ஆஃப் காலம்ஸுங்கிறதுல வந்து 4, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறதுல போய் 5 ஓகே கொடுக்குறீங்க. டேபிளர் காலம் வந்துட்டு. சரியா? அடுத்ததாக வந்து இந்த என்ன மேட்ரு டைப் ஆகிருக்கு அதை வந்து நம்ம நினச்ச போகிறோம் டைப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு செல்லில் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அக்டோபர் 2011 2019 டைப் பண்ணிட்டோம். ஒரு செல்லிலிருந்து அடுத்து உள்ள கீழே உள்ள செல்லுக்கு வரணும்னா டவுன் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? டவுன் ஆரோ யூஸ் பண்ணால் கீழே உள்ள செல்லுக்கு வரும். ரைட் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல அடுத்தடுத்த செல் லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும். லெஃப்ட்டில் போகணுன்னா லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல என்ன ஆகும், லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இந்த மாதிரி டவுன் ஆரோ யூஸ் பண்ணால் ஒவ்வொரு செல்லும் கீழே மூவ் ஆகும். அப் ஆரோ யூஸ் பண்ண சொல்ல ஒவ்வொரு செல்லும் மேலே மூவ் ஆகும். மேட்ரு டைப் பண்ணுறோம். இதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர். அடுத்த செல்லுக்கு போகிறதுக்கு டேப் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் வந்து ரைட் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கோர்ஸ், அடுத்தது ஜாயின் டேட், அடுத்தது 1001 மிஸ்டர் எக்ஸ் பேசிக் கம்ப்யூட்டர் 1/10/2019 இந்த 1002 மிஸ்டர் ஒய் விஷுவல் ஸ்டுடியோ 003 மிஸ்டர் ஆர் ஃபோட்டோஷாப் 7/10/2019. இப்போ டைப் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும், இதில் இருக்கிற மாதிரி ஒரு அலைன்மெண்ட் எல்லாமே பண்ண வேண்டியது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு செல்லில் இருக்குது, ஆனால் இது ஒரு செல்லு வந்து எல்லா செல்லுக்கும் காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கணும், இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிளுக்கு டிசைன் டேபிளுக்குள்ளே ஒரு இது வந்துடும் நம்மளுக்கு வந்து. சரியா? அப்போது அதை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டேபிள் லேஅவுட்டு டேபிள் டிசைன் ரெண்டு வந்துருக்கும். அது டேபிள் டூல்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்போ அப்படின்னு சொன்னோன்னா
டேபிளில் வந்து என்ட்ரு ஆகிட்டாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த டேபிள் டூல்ஸுங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மற்ற இடங்களில் இருக்க சொல்ல அந்த டேபிள் டூல்ஸ் இருக்காது. எப்போ நீங்கள் டேபிள் காலத்தை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் டூல்ஸ்னு 2 வந்திருக்கும். டிசைனு, லேஅவுட் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். டிசைன் வந்து கலர் மாற்றுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் இது யூஸ் ஆகுது. லேஅவுட் வந்து அந்த செல்லினுடைய லேஅவுட்டை மாற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரியா? அப்போது சப்போஸ் இந்த டேபிள் இது வந்து இருக்காது சில நேரங்களில். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும், அந்த டிசைனுங்கிறதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிப்பன் வந்து நமக்கு ஷோ ஆகும். சரியா? அப்போ இந்த டேபிளுக்குள்ளே அந்த டூல்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணிக்கோங்க, அந்த டேபிளில் கிளிக் பண்ணாலே போதும், மேலே வந்து டேபிள் டூல்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா இப்போ என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணணும். இதை எந்த ரோக்கு இப்போ இங்கே கொண்டு வச்சால ஐ சிம்பிள் இருக்குல்ல, அதே இது வந்து இந்த ரோ பக்கத்தில் கொண்டு போனால் வந்து ஆரோ சிம்பிள் வந்து இப்படி மாறும். அப்போ ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த ரோ முழுவதும் செலக்ட் ஆயிரும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த லேஅவுட்டுக்கு போகிறோம் டேபிள் டூல்ஸில். அதில் வந்து மெர்ஜி செல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இருக்குல்ல மெர்ஜி செல்ஸ். ஸ்பிளிட் செல்னால் வந்து 2 செல்லை பிரிக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு வந்து மெர்ஜி செல்ஸ். அது மெர்ஜி செல் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஆனால் வந்து இங்கே எப்படி இருக்குது, சென்டராக இருக்குது, அப்படி தானே? அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நம்ம முதல்ல ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி ஹோம் மெனுக்கு போனீங்கன்னா அலைன்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். அதே மாதிரி அது திக்காக இருக்குது அப்படின்னா போல்டு பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றினா என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இதில் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், இந்த இந்த கீழே உள்ளதுலேயும் அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டர் அலைன்மெண்ட்டு, டார்க்காக வேணும்னா போல்டு. ஏன்னா அடுத்து இந்த கலர் செட்டிங் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப லேஅவுட் டேபிள் டூல்ஸில் உள்ள லேஅவுட்டுக்கு வந்துடுங்க. டிசைனுக்கு போங்க. அதில் வந்து எந்த கலர் நம்மளுக்கு ஸ்கின் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஸ்கீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன்னா எந்த ஸ்கீம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நினச்சிடறேன்னா இந்த கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துக்கிறோம். ஸ்கீம் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இங்கே வந்து எல்லோயிஷ் கலரில் இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து ஹெட்டிங்க்கு மட்டும் நம்ம வேறு கலர் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரோவை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் ஆயிரும். இப்போது இந்த பெயிண்ட் பக்கர் ஷேடிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அந்த கலரை மட்டும் மாற்றினா மாற்றிக்கலாம். அதே மாதிரி மேலே உள்ள கலர் மாற்றணும், கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஷேடிங் பெயிண்ட் பக்கெட்டில் உள்ள ஷேடிங்க்கு போகிறீங்க. அப்போ அதில் போய் நம்ம மாற்றிக்கலாம். சரிதான்? இப்படி தான் இந்த முறையில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுற முறை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வராரு, நியூ ஸ்டூடெண்ட் வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேப்பை தட்டிங்கன்னா, அதாவது கடைசி செல்லில் இருந்துட்டு டேப் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்லு வந்து ஒரு ரோ வந்துடும். சரியா? அல்லது இந்த லேஅவுட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கும் இன்செர்ட் ரோ, பிலோ, இன்செர்ட் ரோ, எபோ அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அப்போ எபோ கொடுக்க சொல்ல நம்ம எந்த இடத்துல இன்செர்ஷன் பாயிண்ட் இருக்கோ அதுக்கு மேலே உள்ள பொசிஷனில் ஒரு ரோ கிடைக்கும். இன்செர்ட் பிலோனா இன்செர்ஷன் பாயிண்ட் இருக்கிறதுக்கு கீழே உள்ள இதில் வேணும்னா இன்செர்ட் பிலோ கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள இதில் வந்துடும். சரியா? அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஒரு ரோ வந்து ஆட் பண்ணுறோம். 1 0 0 4 Yes. அப்போ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ரோ வேணும், இதுக்கு முன்னால் ஒரு ரோ தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இன்செர்ஷன் பாயிண்ட் இருக்குது வந்து 1004ங்கிற இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இன்செர்ட் ரோ எபோ இந்த இருக்கலாம், அந்த சிம்பிள் அதிலே போட்டிருப்பாங்க. சரியா? பிலோ இது எபோ. அப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரோ வந்துடும். சரியா? அப்போது ஒரு ரோ வந்துடுச்சு. இப்போ எனக்கு இந்த ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணால் போதும், அதை கிளிக் பண்ணணும். எந்த ரோவை நம்ம டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த டெலீட் அப்படின்னு சொல்லி இருக்கும்.
டெலீட்டு கீழே அந்த ட்ராப் டவுன் ஆரோ மாதிரி இருக்கும். அதில் டெலீட் ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோ வந்து டெலீட் ஆகிடும். சரியா? அப்போது இந்த லேஅவுட்டுக்குள்ளே எல்லா ஆப்ஷனுமே எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டேபிள் காலத்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே வரும். இன்சர்ட் இருக்கும், டெலீட் இருக்கும். சரியா? அப்போ இந்த லேஅவுட்டு காலம் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வெளியே இந்த கர்சர் இருக்குது இப்போ அந்த டேபிளுக்கான டூல்ஸை காணாம அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து எப்பவும் அந்த டேபிளுக்கான டூல்ஸ் வரும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டேபிளில் கிளிக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் டூல்ஸ் வந்துடும். சில சமயங்களில் அது ஹைடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த டேபிள் டூல்ஸ் பக்கத்தில் வச்சு அந்த இதில் ரிப்பன் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்துடும். டபுள் கிளிக்குங்கிறது வந்து லெஃப்ட்டில் வச்சு டபுள் கிளிக்கு 2 தடவை அழுத்துனீங்கன்னா என்ன வந்துடும், அந்த டூல்ஸ் வந்து திரும்ப கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து இன்னொரு காலம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் வேணும் இந்த இடத்துல. ஏன்னா அடுத்து ரைட் சைடாக என்ன செய்யணும், இன்னொரு காலம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா இன்சர்ட்டில் போய் அந்த டேபிளில் லேஅவுட்டில் போய் இன்சர்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இன்சர்ட் ரைட்னா ரைட் சைடு கிடைக்கும், இன்சர்ட் லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு கிடைக்கும். அப்போ ரைட் சைடு கிடைக்கணும், அப்போ கிளிக் பண்ணுறீங்க, அப்போ இன்னொரு இது வந்துடும். சரியா? அப்போ இதுவும் என்ன செய்யுது தனித்தனியாக இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணணும்னா என்ன செய்யணும், அதே சேம் தான். இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கணும், மெர்ஜ் அண்ட் சென்டர் இருக்கலாம், மெர்ஜ் செல்ஸ். இந்த இடத்துல வந்து சிட்டி அப்படிங்கிறது டைப் பண்ணலாம். ஏன்னா அடுத்து வந்து இதில் சிட்டி டைப் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே டைப் பண்ணோன்னே என்ன ஆகிட்டு அப்படின்னு சொன்னோன்னா கீழே இறங்கிட்டு. சரி, ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்னதுன்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய மேட்ருக்கு தகுந்த அளவுக்கு தான் செல்லு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைன்களுக்கு இறங்கிரும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இதனுடைய காலத்தினுடைய வித்தை வந்து நம்மளுக்கு கூட்ட வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு காலத்துக்கும் இடையில ஒரு லைன் போகும்ல, அந்த லைன் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த சிம்பிள் மாறுது பாருங்க. அதாவது வந்து அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய சிம்பிள் இதுக்கு பேர். அந்த காலத்தினுடைய வித்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய சிம்பிள். அப்போ அதில் வச்சுட்டு கிளிக் பண்ணிகிட்டே நகர்த்துனீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், அந்த காலத்தினுடைய சைஸை கூட்டிக்கலாம். ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது காலம் அதிகமாக இருக்க சைஸு அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிட்டு இப்படியே நகட்டினீங்கன்னா சைஸ் குறைஞ்சிரும். ஏன்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய வித்தை வந்து கூட்டணும் குறைக்கணும்னா அந்த 2 காலத்துக்கும் இடையில் உள்ள அந்த லைன் பக்கத்தில் வந்து மவுஸை கொண்டு போகணும். கொண்டு போனதுக்கப்புறம் அந்த சிம்பிள் மாறினதுக்கப்புறம் மவுஸை வந்து கிளிக் பண்ணிகிட்டே நகர்த்தினீங்கன்னா அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே சேம் தான் வந்து வித்துக்கும். சரியா? ஹைட்டை கூட்டுறதுக்கும் அதே சேம் தான். 2 ரோவுக்கு இடையில் உள்ள லைனில் அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வந்து மேலே அப்ஸ்டேரில் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த செல்லுக்கு வந்து சென்டராக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கும் இந்த லேஅவுட்டு இந்த ரிப்பன் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அலைன்மெண்ட்டுன்னு இருக்கும், செல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போது இதில் வந்து என்ன செய்றீங்க, லெஃப்ட் சைடு ஓரமாக அந்த அந்த சிம்பிளை பார்த்து அந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி செல் இருக்குது அப்படிங்கிறது. சரியா? அப்போ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, சென்ட்ரு அப்படிங்க. அப்போ இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அதில் சென்டராக நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ இதான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட செல்லை வந்து அலைன் பண்ணுற முறை. நம்ம செல்லை அலைன் பண்ணணும்னா என்ன செய்யணும், அந்த இந்த இதில் லேஅவுட்டில் போயிட்டு இந்த டேபிள் டூல்ஸில் உள்ள லேஅவுட்டில் போயிட்டு இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செல் அலைன்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் இந்த டேபிளில் ஏதாவது டவுட்ஸு உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொன்னோன்னா கமெண்டில் வந்து கொடுங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம். தேங்க்யூ.